ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைக்காலஜி ஆஃப் மணியில் தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நெவர் எனஃப். ஸோ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் போதும் என்ற மனமே நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ புகழ் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த போதுன்ற மனமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு உதாரணமாக ஒரு இது சொல்கிறாரு. ரஜத் குப்தான்றவரை பற்றி சொல்கிறாரு. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் பிறந்தவர். ஆக்சுவலாக அவரோட டீனேஜ்லேயே அவர் அனாதி ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அளவில் பெரிய பணக்காரர் ஆகிறாரு. அந்த ரஜத் குப்தான்றவர் தன்னோட 45வது வயசில் மெக்கன்சி என்ற கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். 2007 அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஎன்ஓ, அப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் சென்டர், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கம்பெனியில் ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடிசையிலேருந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். கிட்டத்தட்ட 2008 அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா $100 மில்லியன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த $100 மில்லியன் அவர் ஜஸ்ட்டு பேங்க்கில் வட்டி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு $600 வரும்ன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குடிசையிலேருந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு. ஒரு 2008 அப்போது கோல்டன் சாக்னு ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்திருக்காரு. அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் நடக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் வாரன் பஃபேவும் இருந்திருக்காரு. அந்த கோல்ட்மேன் சாக் கம்பெனி லாஸ் ஆகிற நிலைமையில் இருந்ததால் வாரன் பஃபே என்ன பண்ணுறாரு, டிசைட் பண்ணுறாரு, அதில் ஒரு $5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த பேசி முடித்த கொஞ்ச நேரத்தில் இவர் குப்தா என்ன பண்ணுறாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட 1,75,000 ஷேர்ஸு வாங்க சொல்கிறாரு அந்த கோல்ட்மேன் சாக் கம்பெனிக்கு. அவரோட ஃபினான்ஷியல் ஹெட் மிஸ்டர் ராஜரத்னம்ன்றவர் வாங்குறாரு. ஸோ இந்த விஷயம் என்ன ஆகுது, எஸ்இசிக்கு தெரிய வருது. இது ஒரு விஷயம் ஒரு பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் தெரியும். இப்போ வாரன் பஃபே இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னா அதோட ஷேர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு அவருக்கு தெரியும். ஸோ உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே அந்த பங்கை அந்த ஷேர்ஸை வாங்கிட்டாரு. 1,75,000 ஷேர்ஸை வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட அது வெறும் ஒரு 20 செகண்ட்ஸ் கேப்பில் நடந்திருக்கு. இந்த விஷயம் எஸ்இசிக்கு போயிருக்கு. அவங்க உடனே அதை கோர்ட்டில் கேஸாக ஃபைல் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. இதில் குப்தாவும் ராஜரத்னம் 2 பேருமே ஜெயிலுக்கு போகிறாங்க. அவங்க தண்டனை வாங்குறாங்க. அவங்களோட சொத்துலாம் பார்த்தீங்கன்னா அதில் முடக்கப்படுது. ஸோ இதை தான் அவர் சொல்ல வர்றார். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் குடிசையிலேருந்து $100 மில்லியன் வரை சம்பாரிச்சிட்டாரு. இருந்தாலும் அவரோட ஆசை அடங்கலை. ஸோ மனுஷனோட ஆசை எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிறைவேறாத ஆசையாக இருக்குது. அவனோட தேவை பூர்த்தி ஆகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மறக்காமல் என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.